हरिः ओम् नमः। अधिक्रूर महाकाय कल्पांत दहनोபமா भैरवाय நமஸ்துभ्यம் அனுக்யாம் தாதுமர்கசி. உலகத்தமிழ் வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த வார ராசி பலன். இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியிலே 7/4/2024 முதல் 13/4/2024 வரை இந்த வாரத்திற்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம். இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சிக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய பக்த கொடிகள் அனைவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள். பல பக்த கொடிகள் பலவிதமான தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள். கமெண்ட்ஸ்லையும் இந்த ராசி பலன் நிகழ்ச்சியில் எந்தெந்த புதிய தகவல்களை எல்லாம் நாங்கள் பெற்றோம் அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தையும் ஒரு நண்பர் வெளியிட்டிருக்கார். அவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்கள். நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலில் நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவிலும் உங்களுக்கு தேவையான உங்களது வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய ஆன்மீக ரீதியான, ஜோதிட ரீதியான, அனுபவ ரீதியான தகவல்கள் நிச்சயமாக புதைந்திருக்கும். என்னுடைய ஆத்மார்த்தமான நண்பர் ஒரு அருமையான தகவல்களை நேரடியாக பகிர்ந்து கொண்டார். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் அவசியம் கொடுங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொண்டார். அவருடைய அன்பானுடைய விண்ணப்பம், அவருடைய எதிர்பார்ப்புகள் மூலம்தான் நமது பைரவ் குருஜியினுடைய யூடியூப் சேனல் ஆனது அது தனிப்பெரும் கருணையினாலும் உங்களது ஆதரவாலும் நடந்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் உங்களை சம்பந்தம் இல்லாமல் எதையாவது சொல்லி உங்களை பயமுறுத்தவும் நாங்கள் விரும்பலை, உங்களை ஏமாற்றவும் விரும்பலை. நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மார்த்தமான தகவல்களும் நிச்சயமாக உங்களது வாழ்க்கையில் அபரிமிதமான முன்னேற்றங்களை கொடுக்க வேண்டும், மாற்றங்களை கொடுக்க வேண்டும், உயர்வை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையில் இந்த நிகழ்ச்சியானது இறைவனது தனிப்பெரும் கருணையினாலும் உங்களது அன்பான ஒத்துழைப்பாலும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகையினால்தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ என்ற தகவல்களை கூட நாங்கள் கூறுவதற்கு முன்வரவில்லை. காரணம், நீங்களாகவே செய்வீர்கள். நீங்கள் நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனல் மேல் இருக்கக்கூடிய அன்பினாலும் உங்களுடைய ஆதரவினாலும் நிச்சயமாக நீங்கள் அவைகளை செய்வீர்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இறைவனது தனிப்பெரும் கருணை உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனைகளோடு இந்த வாரத்தில் 4 கிரகங்களுடைய சேர்க்கைகள் காணப்படுகின்றது. 4 கிரகங்களோடு சந்திர பகவானும் ஒரு சில தினங்களில் 5வது கிரகமாக சேருகின்றார். அப்போ இந்த வாரத்தினுடைய துவக்கத்தில் 5 கிரகங்களுடைய சேர்க்கை மீன ராசியில் நிகழ்கின்றது. பல பக்த கொடிகளுக்கு, ஜோதிட ஆர்வலர்களுக்கு ஒரு வினாவானது எழும். புத பகவான் மீனத்தில் நீச்சம் பெறும்பொழுது மாணவ செல்வங்களுக்கு மாற்றங்கள், ஏற்றங்கள் வருமா என்ற ஒரு தொலைநோக்கு வினா எழலாம். இந்த கோச்சார கிரக பிரவேசங்கள் மூலம் வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவான் நீச்சம் பெற்றிருந்தாலும் வக்ரகதியில் பிரவேசிக்கின்றார். ஆகையினால் மாணவ செல்வங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படாது. இருந்தாலும் எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுப்பார் என்ற கோச்சார ஆய்வுகளை நாம் மனதில் கொண்டு குருநாதருடைய தனிப்பெரும் கருணை உங்கள் அனைவருக்கும் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க வேண்டும். 5 கிரக சேர்க்கை எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போகின்றது. லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது ஸ்தானத்தில் 5 கிரகங்கள் எந்த ராசிக்கு சஞ்சரிக்கின்றன, அந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகள் அதிர்ஷ்டசாலிகள் யார் போன்ற தெளிவான விவரங்களை இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில் சிந்திப்போம். இந்த வாரத்தில் கிரகங்களுடைய அமைப்புகளை சிந்திக்கும் பொழுது மேஷ ராசியிலே குரு பகவான் அருள் புரிகின்றார். கன்யா ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியிலே செவ்வாய் பகவான், சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியிலே சந்திர பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவான், புத பகவான், ராகு பகவான், இந்த 5 கிரகங்கள் மீன ராசியில் சேர்கின்றார்கள். இந்த சமயத்தில் இயற்கையில் கூட, சீதோஷ்ண நிலைகளில் கூட
சில மாற்றங்களையும் ஏற்றங்களையும் நாம் சிந்திக்க முடிகின்றது. குறிப்பாக இந்தியாவில் வெப்பத்தினுடைய சலனம் கூடுதலாக காணப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. உலக அளவில் நமது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகள் இந்த சூரிய பகவான் ராகு பகவான் சேர்க்கை சில மாற்றங்களை கொடுப்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது. நிலநடுக்கம், சீதோஷ்ண நிலைகளில் மாற்றங்கள், இவைகளை பக்த கோடிகள் சந்தித்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் விஷ ஜந்துக்களுடைய நடமாட்டங்களையும் காண முடிகின்றது. நாம் எதிர்பாராத இடத்தில் கூட விஷ ஜந்துக்களுடைய நடமாட்டம் இருப்பதையும் நாம் உணர முடிகின்றது. பக்த கோடிகள் சீதோஷ்ண நிலை ரீதியாகவும் விஷ ஜந்துக்கள் ரீதியாகவும் பொதுவாக அனைத்து பக்த கோடிகளும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் என்ற சிந்தனைகளை நாம் சிந்திப்போம். ஸ்ரீ குருபியோ நமஹ. உலக தமிழ் வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். 1/5/2024 குரு பெயர்ச்சி நடைபெறுகின்றது. சுஸ்திஸ்ரீ குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை 28 நாழிகை 22 வினாடிக்கு மாலை மணி சுமார் 5:19க்கு நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் 2வது பாதம் ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகின்றார். மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய 1/5/2024 அன்று நமது பைரவர் சக்தி பீடத்தில் ராஜ குரு ஹோமங்கள் காலை முதல் மாலை வரை நடைபெற இருக்கின்றது. அன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய பூஜையில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு பூஜையில் பூஜிக்கப்பட்ட விசேஷமான குரு பகவானுடைய யந்திரம், குரு பகவானுடைய டாலர், வெள்ளி முலாம் பூசப்பட்ட டாலர் இவைகளை நீங்கள் பெற்று இறைவனது தனிப்பெரும் கருணையை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள்: மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகள், கடக ராசி சார்ந்த பக்த கோடிகள், கன்யா ராசி சார்ந்த பக்த கோடிகள், விருச்சிக ராசி சார்ந்த பக்த கோடிகள், மகர ராசி சார்ந்த பக்த கோடிகள். இவர்களுக்கு மேலும் மேலும் அனுகூலம் பெறுவதற்கு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை நீங்கள் பெறுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். பரிகார ராசி சார்ந்த பக்த கோடிகள்: ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம். ரிஷப ராசி சார்ந்த பக்த கோடிகள், மிதுன ராசி சார்ந்த பக்த கோடிகள், சிம்ம ராசி சார்ந்த பக்த கோடிகள், துலா ராசி சார்ந்த பக்த கோடிகள், தனு ராசி சார்ந்த பக்த கோடிகள், கும்ப ராசி சார்ந்த பக்த கோடிகள், மீன ராசி சார்ந்த பக்த கோடிகள் அவசியம் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெறும் பொழுது சிரமங்கள் குறைந்து மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும். ஆகையினால் அனைத்து பக்த கோடிகளும் இந்த வைபவங்களில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். நல்வாழ்த்துக்கள். மேன்மை மிக்க மேஷ ராசி பக்த கோடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த வாரத்தில் ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அருமையான அமைப்பு. சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக இருந்த இடர்பாடுகள் விலகப் போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. வண்டி வாகனங்களில் ஏற்பட்ட பழுதுகளை நீக்கக்கூடிய வாய்ப்புகள், உங்களுக்கு நல்ல மெக்கானிக் கிடைக்க போறாங்க. வண்டி வாகனங்கள் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. இருந்தாலும் மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு விரயஸ்தானத்தில் 5 கிரக சேர்க்கை ஏற்படுறது. உங்களது ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் விரயஸ்தானத்தை கடக்கும் பொழுது குழந்தைகள் ரீதியான செலவுகள், குழந்தைகளுடைய கல்வி ரீதியான செலவுகள், குழந்தைகளுடைய மேல் படிப்பு ரீதியான செலவுகள், குழந்தைகளுக்கு திருமணம் போன்ற முயற்சிகளுக்கான செலவுகள், இவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். முயற்சி ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை கடக்கும் பொழுது ஏதோ ஒரு விஷயத்திற்கு முயற்சி ரீதியான பயண செலவுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். தன சப்தம ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை கடக்கும் பொழுது குடும்ப ரீதியான, தொழில் ரீதியான, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய கடமை ரீதியான செலவுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். சில சமயங்களில் விரயஸ்தானத்தை ராகு பகவான் கடக்கும் பொழுது எதிர்பாராத பெரிய செலவுகள் ஏற்படுகின்றதே என்ற சிந்தனை ஆழ் மனதில் தோன்றலாம்.
இந்த காலகட்டங்களில் செலவு செய்யும் பொழுது பொறுமை நிதானம் தேவை. ஆன்லைன் டிரான்சாக்ஷன் செய்வதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும், முற்றிலுமாக குறைத்து கொள்ள வேண்டும். உங்களது ராசிக்கு பாக்யாதிபதி உங்களது ராசியை கடந்து வருகின்றார். குழந்தைகள் முன்னேற்றம் ரீதியான முயற்சிகள் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்க போறது. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருடைய அன்பு, ஆதரவு, அரவணைப்பு உங்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றத்தை கொடுக்க போறது. விரயஸ்தானத்தை நோக்கி 5 கிரகங்கள் பயணிக்கின்றன. இந்த காலகட்டங்களில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது, தமிழ் புத்தாண்டினுடைய ராசிபல நிகழ்ச்சியை முழுமையாக பாருங்கோ. நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கும் தனித்தனி பதிவும் 12 ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கும் சேர்ந்தார் போல் ஒரு ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்களையும் வெளியிட்டிருக்கின்றோம். அவைகளை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். உங்களது புத்தாண்டு ரீதியான திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு முற்றிலுமாக உதவியாக இருப்பதை நாம் பிரத்யட்சமாக உணர முடியும். உங்களது ராசிக்கு சஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் கடந்து வருகின்றார். வெளியூர் தகவல்கள், வெளிநாட்டு தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்க போறது. மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு விநாயகர் பெருமானை வழிபடுவது, விநாயகர் அகவல் பாராயணம் செய்வது அபரிமிதமான முன்னேற்றங்களை கொடுக்கும். மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ராசிநாதன் லாபஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று வருவது, தமிழ் புத்தாண்டு அன்று முருகப்பெருமானை வழிபடுவது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நல் பாட்டுக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷபராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகள் காலையாக செயல்படக்கூடியவர்கள். வெளியிலேருந்து பார்க்கிறவாளுக்கு முரடா தெரியும், ஆனால் கனிவான உள்ளம் உடையவர்கள், பிறர் மேல் இரக்கப்படக்கூடியவர்கள். பிறர் சிரமங்கள் படும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது அவர்களுக்காக இரக்கப்பட்டு உதவி செய்யக்கூடிய இயல்பாக பெற்றவர்கள் நீங்கள். இந்த வாரம் உங்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் காணப்படுறது. பொதுவாக ஜோதிட சாஸ்திர ரீதியாக 11வது ஸ்தானத்திற்கு லாபஸ்தானம் என்று பெயர். எந்த கிரகமாக இருந்தாலும் லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது அந்த கிரகம் ரீதியான அனுகூலங்கள் கிடைப்பதை நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். இந்த வாரத்தில் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது ஸ்தானத்தில் 5 கிரகங்கள் செயற்கை காணப்படுவது ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றையும் ஒப்பிட்டு பார்த்து ஏதோ ஒரு பெரிய தீர்மானத்தை நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய வாரமாக அமையலாம். அன்பு என்றால் என்ன? நட்பு என்றால் என்ன? சொந்தம் என்றால் என்ன? பந்தம் என்றால் என்ன? இவைகளை நீங்கள் சீர்தூக்கி பார்த்து மனதில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தத்தை உணர்ந்து அதனுடைய தாக்கத்தையும் ஏக்கத்தையும் மனதில் தீர்மானிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போகின்றது. நட்பு என்றால் அதற்கு பலவிதமான இலக்கணங்களை திருக்குறளில் நாம் பார்க்க முடிகிறது. பந்தம் என்றாலோ பாசம் என்றாலோ அதற்கான இலக்கணங்களை நடைமுறை ரீதியாக உணர முடிகின்றது. ஆனால் நம்மிடத்திலே எந்த விதமான நட்போ, அன்போ, பாசமோ, பந்தமோ இல்லாமல் இருக்கக்கூடியவர்களை நாம் எங்கு வைத்து பார்க்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நீங்கள் ஆழ் மனதில் தீர்மானிப்பதற்கான அருமையான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போறது. சதுஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது தந்தையினுடைய அன்பையும் ஆசீர்வாதங்களையும் பலவிதமான சூழ்நிலைகளையும் நினைத்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்க போறது. தன பஞ்சம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் லாபஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும்.
ஆனாலும் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் எந்த துறையை சார்ந்து காணப்படுகின்றது என்பதை சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய காலகட்டங்களில் பலவிதமான போலி விளம்பரங்கள் நம்மை மயக்குகின்றன. அரசு சார்ந்த அங்கீகாரம் பெற்ற நிதி நிறுவனங்களில் உங்கள் சேமிப்பை நீங்கள் தொடங்குவது, அரசு அங்கீகாரம் பெற்ற நிதி நிறுவனங்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்ற சிந்தனைகளோடு முதலீடு செய்வதற்கான வாரமாக இந்த வாரத்தை திட்டமிடுங்கள். தன பஞ்சம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 2-5 அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகமானது லாபஸ்தானத்தில் சதுர்கேந்திர ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. இந்த காலகட்டங்களில் அசையா சொத்துக்கள் வாங்குவது, ஆபரணங்கள் வாங்குவது, முதலீடுகள் செய்வது, அரசு அங்கீகாரம் பெற்ற வங்கிகளில் உங்களது கடுமையான உழைப்பு மூலம் சேமித்த சிறு சிறு தொகையாக சேர்த்த தொகைகளை சேர்ப்பது, இவைகளையெல்லாம் நீங்கள் செயல்படுத்த வேண்டிய வாரமாக இந்த வாரத்தை திட்டமிடுங்கள். உங்களது ராசிக்கு அவஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது ஸ்தானத்தில் கிரக செயற்கை என்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை சிந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரத்தை நீங்கள் தீர்மானிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது ஸ்தானத்தில் சப்தம ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது தொழில் ரீதியான முதலீடுகள் செய்யும் பொழுது கூடுதல் கவனம் தேவைப்படுகின்றது. யாரையும் நம்ப வேண்டாம். நண்பர்களைப் போல உங்களுக்கு உதவுவதைப் போல நான் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று உங்களை நாடி வருபவர்களுடைய சிந்தனைகளை நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. இந்த காலகட்டங்களில் உண்மையான நட்பு எது, போலியான நட்பு எது, இவைகளை நாம் சிந்தித்து செயல்பட வேண்டிய அவசியம் காணப்படுகின்றது. லாபஸ்தானத்தை கடந்து வரக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு பொருளாதார ரீதியான அனுகூலங்களை வாரி வழங்க காத்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் செய்ய வேண்டியது இந்த காலகட்டங்களை நீங்கள் முழுமையாக திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். ஒவ்வொரு மணித்துளிகளையும் சேமிப்புக்கான சிந்தனைகளோடு செயல்படும் பொழுது உங்களது இன்றைய சிந்தனை நாளைய வெற்றியாக அமையும். ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இந்த வாரத்தை முழுமையாக நேரத்தை வீண் செய்யாமல் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது அவசரத்தை தவிர்த்து முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மேலும் முன்னேற்றத்தை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அன்பு பண்பு பாசம் மிக்க மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் தொழில் ரீதியான வெற்றியை பெறக்கூடிய வாரமாக அமைய போறது. குறிப்பாக சுய தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கொடிகளுக்கு உங்களது வாழ்நாளில் தொழில் ரீதியான வெற்றியை பெற வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு முயற்சியோடு இயங்கிக் கொண்டிருந்த உங்களுக்கு சுய தொழில் ரீதியான வெற்றிகள் நாடி வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போறது. அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த பிரமுகர்களுக்கு இந்த வாரம் ஒரு வெற்றி வாரமாக அமைய போறது. எலெக்ஷன் சமயம், ஆங்காங்கு இந்தியாவில் எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் காணப்படுறது. மிதுன ராசியை சார்ந்த மிதுன லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அரசியல் சார்ந்த பிரமுகர்களுக்கு இந்த வாரம் ஒரு முயற்சி வாரமாகவும் தொழில் ரீதியான வெற்றியை பெறுவதற்கு நீங்கள் இடக்கூடிய அடிப்படை ரீதியான
ஃபவுண்டேஷன், கிரவுண்ட் ஒர்க் என்று கூறுவார்கள். இவைகளை நீங்கள் திட்டமிட்டு செயல்படும் பொழுது இன்றைய முயற்சி நாளைய வெற்றியாக அமைவதற்கு சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய பிதுர்காரகன் தசமஸ்தானத்தில் உங்களது ராசி நாதனோடு சேர்ந்து காணப்படும் பொழுது சப்தம தசமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 7-10 குரு பகவான் லாபஸ்தானத்தை கடந்து வருவது அருமையான கிரக அமைப்பு. இந்த காலகட்டங்களில் உங்களது முயற்சிகள் அருமையான வெற்றியை கொடுக்கும். மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு, அரசு சார்ந்த பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான வெற்றிகள் நாடி வரும். அரசு சார்ந்த பணிகளை நோக்கி பயணிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன், ஐபிஎஸ் எக்ஸாமினேஷன் போன்ற தேர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய வாரமா அமைய போறது. மாணவ செல்வங்களுக்கு நெடு நாளைய உங்களது கடினமான உழைப்பிற்கு சன்மானங்களை பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போறது. வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போறது. சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. பிள்ளை செல்வம் வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பாக்கியஸ்தானத்துல மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. தந்தை வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வரப்போறது. தாய் வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஒரு தகவலை அன்போடு கூறிக்கொண்டு வருகின்றோம். உங்களது எதிர்கால திட்டங்கள், நீங்கள் செய்ய வேண்டிய முதலீடுகள், குடும்ப ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய வைபவங்கள், இவற்றிற்கான தொடக்கங்களை 1/5/2024 முன்பாக நீங்கள் ஒரு தொடக்கத்தை, ஒரு பிள்ளையார் சுழியை நீங்கள் சிந்திப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடிய சொர்ணாகிருஷ்ண பைரவர் அட்டகத்தை தினந்தோறும் படிப்பது, கேட்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் எச்சரிக்கையான சிந்தனையை சிந்திக்கக்கூடிய வாரமாக அமைகின்றது. பொதுவாக இந்த கிரக பயிற்சி சமயத்தில் ஒரு சின்ன ஷேக் ஏற்படும். நீங்க ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரெயின் ஒரு ஸ்டேஷனை கிராஸ் பண்ணும்போது, அது ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வச்சுப்போமே, அது ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. இப்போ ஒரே ட்ராக்கில் நீங்கள் போயின்னு இருக்கீங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன் வரும்போது 4 ட்ராக் வருது. அதில் எந்த ட்ராக்கில் அந்த ட்ரெயின் ட்ராவல் பண்ணணுங்கிறத அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேஷன் மாஸ்டர் டிசைட் பண்ணுறாரு. அப்போ இந்த ட்ராக்லேருந்து இந்த ட்ராக் இப்படி திரும்பும் பொழுது அந்த ட்ரெயினில் ஒரு ஷேக் ஏற்படும். அந்த ஷேக் ஏற்படும் போது அந்த ட்ரெயின் ஒரு லேசாக ஒரு ஆட்டம் ஆடும். அந்த ஆட்டம் ஆடும்போது ட்ரெயினில் பயணிப்பவர்களும் லேசாக அந்த ஷேக் ஏற்படுறது. அதை போல இப்போ இந்த கிரக பயிற்சி வர்றது 1/5/2024. இந்த குரு பயிற்சி வரும்பொழுது அனைவரது வாழ்க்கையிலுமே ஒரு சின்ன ஆட்டம் ஏற்படுறது. ஆனால் கடகராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இப்ப அந்த ஆட்டம் கொஞ்சம் கூடுதலா தெரியும். இந்த சமயத்துல நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இப்ப எப்படி நமக்கு கிரகங்கள் ரீதியாக அந்த ஷேக் ஏற்படுறது அப்படிங்கிறத சிந்திக்கிறதுக்கு முன்னாடி
இந்த வாரத்தில் உங்களுக்கு சதுர் லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 4-11க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பாக்யஸ்தானத்தை கடந்து வர்றார். இது உங்களுக்கு ஒரு அருமையான அமைப்பு. உங்களுக்கு ஒரு எதையும் தாங்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்க போறது. சுக்கிர பகவான் அசுராச்சாரியார் என்று அழைக்கப்படுகின்றார். அசுர குருவாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு எதையும் டாலரன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர் உங்களுக்கு கொடுக்கிறார். உங்க ராசிக்கு சதுர் லாபஸ்தானாதிபதி 4-11க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பாக்யஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது 4-11க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பாக்யஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது உங்களுக்கு ஒரு அனுகூலத்தை கொடுக்க போறார். இந்த வாரத்தில் உங்களுக்கு சுக்கிர பகவான் கேது பகவான் இந்த 2 பிளானட்ஸ் தான் ஃபேவரபிள் பொசிஷன்ல இருக்கு. உங்க முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு முயற்சி ரீதியான அனுகூலத்தையும், சதுர் லாபஸ்தானாதிபதி எதையும் தாங்கக்கூடிய இதயத்தையும் வழங்கி கொண்டிருக்கும் பொழுது மற்ற கிரகங்களுடைய பிரதிகூலமான அமைப்புகளை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் இந்த கிரக பயிற்சி சமயத்தில் உங்களது மனசுலையும் உங்க உடம்புலையும் உங்களது வாழ்க்கையிலையும் ஒரு சின்ன ஷேக் ஏற்படும். இந்த ஷேக் ஏற்படும் பொழுது நீங்க பயப்படக்கூடாது. இறைவனது தனிப்பெரும் கருணை உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் என்ற ஒரு தன்னம்பிக்கையோடு சுக்கிர பகவானை நீங்க ஆசிரியிக்கும் பொழுது உங்களுக்கு எதையும் தாங்கும் இதயத்தை சுக்கிர பகவான் உங்களுக்கு அருள் புரிவார். அதன் மூலமா நிச்சயமா உங்களுக்கு மாற்றங்கள் 1/5/2024க்கு பிறகு ஏற்பட போறது. தனஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடக்கும் பொழுது பொருளாதார ரீதியான சிக்கனங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. பஞ்சம தசமஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தை கடந்து வருகின்றார். குழந்தைகள் ஏதாவது கோபமா சொன்னா கூட நீங்க கோபப்படக்கூடாது. சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் புதிய முதலீடை தவிர்க்கணும். நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல வேகத்தை குறைக்கணும். சில சமயங்கள்ல நம்ம கோபத்தை தூண்டணும் அப்படின்னே சில பேர் முயற்சி பண்ணுவாங்க. அவங்க ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ போய் இவர்கிட்ட போய் நம்ம இந்த சப்ஜெக்டை பேசுவோம், அப்போ அவர் எப்படி கோபப்படுறார் பாருங்க. அப்போ 3 பேர் சேர்ந்து உங்களுக்கு கோபம் வரணும் அப்படின்னு திட்டம் போட்டு வந்து பேசுவாங்க. நீங்கள் யதார்த்தமாக அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு கோபம் வரும். இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒரு ஆக்ரோஷத்தை கொடுப்பார். இந்த சமயத்தில் நீங்கள் அந்த ஆக்ரோஷப்படாதீங்க, கோபப்படாதீங்க, பொறுமையாக இருங்கோ. வண்டி வாகனங்களில் வேகமாக போகாதீங்க. யார் எது சொன்னாலும் மௌனத்தை பின்பற்றணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோ. மௌனம் சர்வார்த்த சாதகம் என்ற சிந்தனைகளை மனசுல பதிய வச்சுட்டேன்னா இந்த வாரத்தை நீங்க சமாளிக்க முடியும். தொழில் ரீதியான முதலீடுகளை தவிருங்கோ. டிசிஷன் மேக்கிங், ஏதோ ஒரு தீர்மானத்தை தீர்மானிக்கணும், உடனடியாக தீர்மானிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சிந்தனை தோன்றது. ஆனால் 1/5/2024 வரை நீங்கள் அந்த தீர்மானத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுங்க. இன்னைக்கு என்ன பண்ணிடுறாங்க, ஸ்கூல்லெல்லாம் கூட அந்த ஆனுவல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சோடனே அடுத்த அகாடமிக் இயருக்கான அட்மிஷனை உடனே போட்டுடுறாங்க. ஏன்னா நீங்கள் அந்தண்ட போய் சிந்திக்கக்கூடாது, உங்களை சிந்திக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பிளானிங் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, எதா இருந்தாலும் 1/5/2024க்கு பிறகு நம்ம தீர்மானங்களை தீர்மானிக்கலாம். எந்தெந்த தீர்மானங்கள் தீர்மானிக்கணுங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அந்த தீர்மானங்களை மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இவைகளை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அது குடும்ப ரீதியான தீர்மானமாக இருந்தாலும் முதலீடு ரீதியான தீர்மானமாக இருந்தாலும் நீங்கள் வீடுகள் மனைகள் வாங்க வேண்டிய தீர்மானமாக இருந்தாலும் அலுவலக ரீதியான தீர்மானமாக இருந்தாலும் திருமணத்தில் முடிவெடுக்க வேண்டிய தீர்மானமாக இருந்தாலும் குழந்தைகளை எந்த பள்ளியில் சேர்ப்பது என்ற தீர்மானமாக இருந்தாலும் 1/5/2024க்கு பிறகு நீங்கள் தீர்மானிக்கும் பொழுது அந்த தீர்மானங்கள் உங்களது வாழ்க்கையில அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். உங்களது ராசிக்கு அட்டமஸ்தானத்தை மந்தகாரகன் கடந்து வருகின்றார்.
சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடிய ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரை வழிபடும் பொழுது உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கும், கஷ்டங்கள் நீங்கும், சிரமங்கள் நீங்கும், குழப்பங்கள் நீங்கும், வெற்றி பாதையை நோக்கி நீங்கள் பயணிக்க முடியும். நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ குருபியோ நமஹ. உலக தமிழ் வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். 1/5/2024 குரு பெயர்ச்சி நடைபெறுகின்றது. சுஸ்திஸ்ரீ குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை 28 நாழிகை 22 வினாடிக்கு மாலை மணி சுமார் 5:19க்கு நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் 2வது பாதம் ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகின்றார். மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய 1/5/2024 அன்று நமது பைரவர் சக்தி பீடத்தில் ராஜ குரு ஹோமங்கள் காலை முதல் மாலை வரை நடைபெற இருக்கின்றது. அன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய பூஜையில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு பூஜையில் பூஜிக்கப்பட்ட விசேஷமான குரு பகவானுடைய யந்திரம், குரு பகவானுடைய டாலர், வெள்ளி முலாம் பூசப்பட்ட டாலர் இவைகளை நீங்கள் பெற்று இறைவனது தனிப்பெரும் கருணையை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள்: மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள், கடக ராசி சார்ந்த பக்த கொடிகள், கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகள், விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகள், மகர ராசி சார்ந்த பக்த கொடிகள். இவர்களுக்கு மேலும் மேலும் அனுகூலம் பெறுவதற்கு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை நீங்கள் பெறுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். பரிகார ராசி சார்ந்த பக்த கொடிகள்: ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம். ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகள், மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகள், சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகள், துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள், தனு ராசி சார்ந்த பக்த கொடிகள், கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகள், மீன ராசி சார்ந்த பக்த கொடிகள் அவசியம் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெறும் பொழுது சிரமங்கள் குறைந்து மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும். ஆகையினால் அனைத்து பக்த கொடிகளும் இந்த வைபவங்களில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். நல்வாழ்த்துக்கள். சிந்தனை சிறப்பு மிக்க சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு எல்லாமே மனசுல ஒரு வினா. இப்போ பாக்கியஸ்தானத்துல குரு இருக்காரு, ஆனா நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு நல்லது எதுவுமே நடக்கலையே அப்படின்னு ஒரு வினா இருந்துட்டு இருக்கு. பாக்கியஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு குரு நன்னா இருக்கார், ஆனா மற்ற கிரகங்கள் எதுவுமே அனுகூலமா இல்லை. அப்ப இந்த குரு பகவானுடைய பிளெஸிங்ஸ் எப்படி போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓட்ட மண் குடத்துல வச்ச நீர் மாதிரி எங்கேயோ போயின்னு இருக்கு. ஒரு ஓட்ட மண் குடம், அதுல நிறைய தண்ணியை ரொப்பி இருக்கீங்க, அந்த குடம் ஃபுல்லா தண்ணி இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா அந்த ஏதோ ஒரு ஓட்டம் மூலியமா வெளில போயின்னு இருக்கு இல்லையா? அதை போல குரு பகவான் செய்யக்கூடிய அனுகூலமான அமைப்புகளை எல்லாம் மற்ற கிரகங்கள் சாப்பிட்டு இருக்கு. சரி சுவாமி, அப்ப இந்த வாரத்துல கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு, நான் என்ன செய்யணும்? ரொம்ப பொறுமையா இருங்கோ. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு எச்சரிக்கையாக பொறுமையாக இருக்க வேண்டிய காலம். அதுவும் குறிப்பா இந்த யங் ஜெனரேஷன்ல இருக்கிறவாளுக்கு ரொம்ப ரொம்ப இப்ப இந்த சமயத்துல மனசு அலப்பாயிருது, எதை செய்யறதுன்னு தெரியல, தீர்மானத்தை தீர்மானிக்க முடியல. உங்களது ராசிக்கு அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8வது ஸ்தானத்தில் 5 கிரகங்கள் சேர்றது. 5 கிரகங்கள் 8வது ஸ்தானத்துல சேரும் பொழுது இந்த வாரம் முழுக்க உங்க டியூட்டியை மட்டும் பாருங்க, வேற எதுலையும் புதிய முயற்சிகள் வேண்டாம். நீங்க எந்த ஏஜ் குரூப்ல இருக்கீங்க, உங்க ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் என்ன, அதோட ஒன்னே ஒன்று சேர்த்துக்கோங்க. அது உங்க ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ்ல இருந்தாலும் சரி, ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ்ல இல்லாட்டாலும் சரி, அதை ஆட் பண்ணிக்கணும். அது என்ன சுவாமி? பிரேயர். இந்த பிரேயர் அப்படிங்கிற வழிபாட்டுக்கு தனி ஒரு வேல்யூ இருக்கு. இறைவன் இருக்கின்றாரா, நவக்கிரகங்களுடைய அருள் இருக்கா, ஜோதிடம் உண்மையா, ஜோதிடம் பொய்யா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பிராக்டிக்கலா நான் சொல்லக்கூடிய ரகசியம் உங்களுக்கு உபதேசமா சொல்றேன். இறை ஆற்றல், இந்த பிரபஞ்சத்துல ஒரு பெரிய எனர்ஜி இருக்கு.
அந்த பிரபஞ்ச ஆற்றல் தான் இப்போ உங்களுக்கு என் மூலியமா பேச வச்சிருக்கு. இந்த நிகழ்ச்சி யாரெல்லாம் பார்க்குறாளோ அவளுக்கெல்லாம் நல்ல காலம் இருக்கு. 8வது ஸ்தானத்துல 5 கிரகங்கள் சேர்றது. உங்களது ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தை போய் உட்கார்ந்துருக்கார். அப்ப மனசுக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா அந்த எதிர்பார்ப்புக்கு அந்த இடத்துக்கு போகணும்னு நினைச்சிட்டீங்க. ஆனால் கூட போய் சந்திரன் உட்கார்றார். அவர் என்ன பண்றார்? ஒரு டவுட்டை கிரியேட் பண்றார். நம்மளால அவ்வளோ தூரம் போக முடியுமா? நம்மளால அவ்வளோ உயரம் ஏற முடியுமா? நம்மளால அவ்வளோ படிப்பை படிக்க முடியுமா? நம்மளால அந்த வேலை கிடைச்சா அங்க போய் சர்வீஸ் பண்ண முடியுமா? நம்மளால இந்த டிரான்ஸ்ஃபரை ஏத்துக்க முடியுமா? இவ்வளவு அமௌண்ட் நம்மளால பெரட்ட முடியுமா? நீங்க எந்த குரூப்ல இருந்தாலும் இந்த சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது ஒரு வினா, ஒரு சந்தேகம், ஒரு பயம் நம்மளை வந்து அமுக்கிறதே இந்த சந்தேகம், பயம். இதுதான். இந்த சந்தேகம், பயம் ஏற்படும் பொழுது நீங்க என்ன பண்ணோம்? பிரேயருக்கு வந்துடணும். ஆனா இந்த சமயத்துல பிரேயருக்கான சிந்தனையும் எழ மாட்டேங்குது. அஷ்டமஸ்தானத்துல போய் ராகு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் எப்படி பக்தியை கொடுப்பார்? நான் வந்து கடந்த காலத்துல எல்லாம் நிறைய கோவிலுக்கு போனேங்க, நிறைய சோஸ்திரம் படிச்சேங்க. ஆனா இப்ப என்னன்னு தெரியல, கோவிலுக்கே போக முடியல. இப்ப என்னன்னு தெரியல, சோஸ்திர புஸ்தகங்களை எடுத்து பெரட்டி பார்க்கணுங்கிற எண்ணமே வரமாட்டேங்கிறது. இதுக்கு என்ன காரணம்? அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு ஆன்மீக நாட்டங்களை எல்லாம் அமிக்கின்னு இருக்கார். இதை விட சஷ்டம சப்தம ஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்க ராசி மேல விழுறது. அப்ப சஷ்டம சப்தம ஸ்தானாதிபதியினுடைய பார்வை விழும்பொழுது என்ன ஆறுதுன்னா, எதுலையும் ஒரு அலட்சியம் தோன்றது. ஆமா, கடந்த காலத்துல இவ்வளவு விழுந்து படிச்சோம், என்னத்தை கிழிச்சோம், இவ்வளவு உழைச்சோம், என்னத்தை பெற்றோம். அப்ப இந்த மனசுல வந்து நெகட்டிவ் தாட்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கு. அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து செக்ரிகேஷன் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதையெல்லாம் நீங்க கொஞ்சம் ஓரங்கட்டணும். இப்போ வந்து ஒரு இடத்துல ஊத்து தோண்டுவாங்க கிராமங்கள்ல. அந்த ஊத்து நீர் தோண்டும் போது ஊத்துலேருந்து நீரும் வரும், பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்ணும் கலந்து வரும். அப்ப என்ன பண்ணணும்? அந்த ஊத்து நீர் தெளிவா வரணும்னா என்ன செய்வாங்கன்னா, கொஞ்ச நேரம் அப்படியே ஐடியலா விட்டுருவாங்க. அப்ப அந்த நீர் கொஞ்சம் நேரம் ஆனோடனே அந்த மண்ணு அதெல்லாம் அப்படியே கீழே பிரெசிபிடேட்ஸா கீழே தங்கிடும். ஊத்துல இருக்கக்கூடிய தெளிவான நீர் கிடைக்கும் இல்லையா? அதை போல இந்த வாரம் நீங்க பொறுமையா இருக்க வேண்டிய காலம். இப்ப வந்து பஞ்சம அஷ்டம ஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். நம்ம கடந்த பதிவெல்லாம் சிம்மராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு நீங்க 1/5/2024 முன்னாடி பிளான் பண்ணீங்கன்னு சொன்னோம். ஆனா இந்த வாரத்துல ஏன் அதை சொல்ல முடியலன்னா, அஷ்டமஸ்தானத்துல 5 கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இருந்தாலும் உங்க தன லாபஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது பாதி மனதை மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா அப்படின்னு ஒரு பாடல். நீங்க இந்த சமயத்தில் என்ன பண்ணோம்? தெய்வீக ஆற்றலை, உங்களுக்கு அறிவு சார்ந்த அனுபவம் சார்ந்த தகவல்களை மனதில் பதிய வைத்துக் கொள்ளும் பொழுது இறை ஆற்றல் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். துர்க்கை அம்மன் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. துர்க்கை அம்பிகையினுடைய அருளை பெறுவது, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்பிகையினுடைய ஆலயங்களுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவது, மகிஷாசுர மர்தனி என்று சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை படிப்பது, கேட்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். நான் சொல்லக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் எல்லாம் நீங்க நடைமுறைப்படுத்தி பாருங்கோ. உங்களது வாழ்க்கையில அபரிமிதமான வெற்றிகள் கிடைக்கும். சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகள் அவர்களுக்கென்று தமிழ் புத்தாண்டு பலன் நாம் தனி பதிவாக கொடுத்திருக்கோம். அதையும் முழுமையாக பாருங்கோ. குரு பயிற்சியினுடைய பலன்களையும் பாருங்கோ. அபரிமிதமான மாற்றங்களை உங்களது முயற்சி திருவினையாக்கும். நல்வாழ்த்துக்கள்.
கனிவான உள்ளமுடைய கன்யா ராசி பக்த கொடிகளே, கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு இந்த வாரத்துல அனுகூலத்தை கொடுக்க போறது. கடந்த காலத்துல எந்த விதமான சூழ்நிலைகளை தாண்டி வந்தாலும் மனதில் ஒரு தன்னம்பிக்கை ஆற்றல் தோன்ற போறது. மனதில் இருந்த கவலைகள் நீங்க போறது, கஷ்டங்கள் நீங்க போறது, பயங்கள் நீங்க போறது, எதையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு ஆற்றல் தோன்ற போறது. நல்ல தகவல்கள் காதுல விழ போறது. நல்ல நண்பர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்க போறது. நேற்று வரை பகை பாராட்டியவர்கள் கூட நட்புக்கரம் நீட்டி உங்களுக்கு உதவுவார்கள். உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் 5 கிரகங்கள் சேர்கின்றன. 5 கிரகங்களுடைய பார்வையும் உங்களது ராசி மேல் விழுகின்றது. அப்ப அரசு சார்ந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போறது. தாய் வழி சொந்தங்கள் மூலம் அபரிமிதமான வெற்றிகள். இந்த வாரத்தினுடைய துவக்கத்தில் லாபஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேல் பதிகின்றது. பொருளாதார ரீதியான தடைகள் விலகும். சில சமயங்கள்ல உங்கள்கிட்ட ஒரு சன்மானம் கொடுப்பதற்கோ உங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை கொடுப்பதற்கோ எதிரில் இருப்பவர்கள் தயாரா இருப்பாங்க. பக்கத்தில் ஒருத்தர் இருந்து அவசரப்பட்டு இதை கொடுக்க வேண்டாம், அடுத்த வாரம் கொடுத்துக்கலாமேன்னு அவர் காதில் சொல்லிடுவார். உங்க கை கிட்டக்க வந்த ஒரு பொருள் உங்க கைக்கு வராம இருந்திருக்கும். அதை போல பலவிதமான சூழ்நிலைகளை கன்யா ராசியை சார்ந்தவர்கள் கடந்து வந்திருப்பார்கள். இப்ப அந்த பொருளாதார ரீதியான வரவுகள் இந்த வாரத்தினுடைய முதல் வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க போறது. உங்களது ஐக்கியூ, அறிவாற்றல் ரீதியான உங்களது செயல்பாடுகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. கணவன் மனைவி அன்பு பெருக போறது. சில சமயங்கள்ல தொழில் ரீதியான காரணத்தினாலே கணவன் ஓரிடம் மனைவி ஓரிடமாக இருந்தவர்களுக்கு கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறது. தன பாக்யாதிபதி சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். தன பாக்யாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேல் பதிகின்றது. அதை போல கணவன் மனைவி அன்பு பெருகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போறது. இருந்தாலும் இளைஞர்கள் காதல் வயப்படுவதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். ராகுவினுடைய பார்வை உங்களது ராசி மேல் பதிகின்றது. முறையான சரியான தகவல்களுக்கு மட்டும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். சம்பந்தம் இல்லாத விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். குறிப்பாக சம்பந்தம் இல்லாத முக அறிமுகம் இல்லாத போன் கால்கள் வருவதையோ அந்த போன் கால்களை நம்பி ஏமாறுவதையோ நீங்கள் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்பதை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உங்களது ராசியை கேது பகவான் கடந்து வருகின்றார். விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். துல்லியமான துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் வெற்றி வாரமா அமைய போறது. துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த வாரத்தை முழுமையாக திட்டமிட வேண்டும். ஒவ்வொரு மணித்துளிகளையும் நீங்கள் திட்டமிட வேண்டும். லாபஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். 6வது ஸ்தானத்தில் 5 கிரக சேர்க்கைகள் நடக்கிறது. இந்த 5 கிரக சேர்க்கைகள் துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய வகைகள் அமையும் பொழுது 3-6க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை உங்களது ராசி மேல் பதிகின்றது. இந்த வாரம் ஒவ்வொரு மணித்துளிகளையும் நீங்கள் திட்டமிடுங்கள். எந்தெந்த செயல்களை எந்தெந்த நேரத்தில் செய்ய வேண்டும். நீங்க ஒரு பேக்கெட் புக் ரெடி பண்ணிக்கோங்க. உங்க அன்றாட வேலைகளை தவிர எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த வேலைகளை எவ்வாறு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அவ்வாறு லிஸ்ட் அவுட் பண்ணும் பொழுது அபரிமிதமான ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறது. குறிப்பா துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டமான வாரமா அமைய போறது. லாபஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை கடந்து வருகின்றார். பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. தொழிலில் உங்களுக்கு புதிய புதிய யுக்திகள் தோன்ற போறது.
மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல ஆர்வம் தோன்ற போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு குழந்தைகள் ரீதியான சுப செய்திகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. குழந்தைகளுடைய கல்வி, குழந்தைகளுடைய வேலை வாய்ப்பு, குழந்தைகளுடைய முன்னேற்றம் ரீதியான முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. தெய்வீக ரீதியான ஆலய தரிசனங்கள், ஆலயம் ரீதியான புண்ணிய தான தர்ம செயல்கள், இவைகளுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்க போறது. அதன் மூலமாக நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது. துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் அலுவலக ரீதியான, வங்கிகள் ரீதியான, முதலீடு ரீதியான அனைத்து விஷயங்களையும் நீங்கள் திட்டமிட்டு செய்யும் பொழுது உங்களது எதிர்கால வாழ்க்கையானது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. அரசு சார்ந்த, அரசியல் சார்ந்த முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது. துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த வாரத்தில் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேச வேண்டும். தன சப்தம ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது சதுர் பஞ்சமஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடந்து வருகின்றார். 5வது ஸ்தானத்திலே செவ்வாய் பகவான், சனி பகவான் சேர்க்கை காணப்படுகின்றது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். குழந்தைகளுடைய நடை உடை பாவனைகளை சிந்திக்க வேண்டும். குழந்தைகளுடைய எதிர்காலம் ரீதியான விஷயங்களில் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். குழந்தைகளிடத்தில் கோப தாபங்களை காட்டக்கூடாது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். செலவு செய்யும் பொழுது பொறுமை தேவை, நிதானம் தேவை. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்பட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு கேது பகவானுடைய சஞ்சாரமானது விரயஸ்தானத்தில் காணப்படுகின்றது. கேது பகவானை வழிபடுவது, விநாயகப் பெருமானை வழிபடுவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சமயத்தில் தசா காலங்கள் அனுகூலமா இருக்கிறவாளுக்கு ஒரு டாலரன்ஸ் பவர் கிடைக்கிறது. ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. ஆனாலும் கடுமையான ஒரு எதிர்நீச்சலை தாண்டி வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிர பகவான், லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான், இந்த 2 கிரகங்கள் மட்டுமே அனுகூலமான ஸ்தானங்கள்ல அமைஞ்சிருக்கு. உங்களது ராசிக்கு 5வது ஸ்தானத்தில் 5 கிரகங்களுடைய சங்கமம் காணப்படுறது. எவ்வளவுதான் தன்னம்பிக்கை இருந்தாலும், எவ்வளவுதான் முயற்சி இருந்தாலும் ஆழ் மனதில் ஒரு பெரிய ஏக்கம் காணப்படுறது. இந்த ஏக்கம் அப்படிங்கிறதுல பல கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு. குழந்தையாக இருக்கும் பொழுது அக்கம் பக்கத்து குழந்தைகள் ரீதியான ஒப்பீடுகளாக இருக்கலாம். கல்வி ரீதியான ஒரு ஏக்கமாக இருக்கலாம். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ரீதியான ஏக்கமாக இருக்கலாம். திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமணம் ரீதியான ஏக்கமாக இருக்கலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு பொருளாதார ரீதியான ஏக்கமாக இருக்கலாம். வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியம் ரீதியான ஏக்கமாக இருக்கலாம். ஏக்கம் என்றால் என்ன அப்படிங்கிறத, இந்த வார்த்தையை ரொம்ப நம்ம யோசனை பண்ணி பேச வேண்டியிருக்கு. அதாவது எதிர்பார்ப்புக்கும் ஏக்கத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எதிர்பார்ப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு கேஷ் தேவை, அது எங்கேருந்தாவது வருமா
அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. ஆனால் எதிரிலேயே ஒரு பொருள் இருக்கு, ஆனா அதை அடைய விடாமல் அதை பார்த்துட்டீங்க, நீங்க அந்த பொருளாதாரத்தை பார்த்துட்டீங்க, ஆனா உங்க கைக்கு அது வரல. அதுதான் ஏக்கம். எதிர்பார்ப்பு என்றால் என்ன, ஏக்கம் என்றால் என்ன? நாம் ஒரு பொருள் எதிர்பார்க்கிறோம், அந்த பொருள் எங்க இருக்குன்னு தெரியல, விஷுவலா தெரியல, அதுதான் எதிர்பார்ப்பு. ஆனால் நீங்க ஒரு பொருளை பார்க்குறீங்க, அந்த பொருள் உங்கள்கிட்ட வந்து சேரணும், ஆனா அந்த பொருளை பார்த்துட்டீங்க, அதுதான் ஏக்கம். எதிர்பார்ப்புக்கும் ஏக்கத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் உணர முடியும். இப்போ உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் எழுத்தாப்புல இருக்கு, ஆனா உங்க கைக்கு கிடைக்கல. இப்போ அந்த நிலையில தான் நீங்க இருக்கீங்க. அதே போல நீங்க எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதை அடையணும்னு நினைக்கிறீங்க. அந்த பொருள் அங்க இருக்கு, ஆனா அந்த பொருளை அடையணும்னு முயற்சி பண்றீங்க. அந்த பொருளை அடையணுமேங்கக்கூடிய ஒரு வேகம் மனசுல இருக்கு, ஆனா அடைய விடாம ஏதோ ஒன்று தடுத்துட்டு இருக்கு. அதுதாங்க இப்ப கிரகங்களுடைய அமைப்புகள். உங்களுக்கு சப்தமஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது அருமையான அமைப்பு. ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்கீங்க, ஒரு பேசிக் நீடெல்லாம் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுது. பேசிக் நீடு, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், அவையெல்லாம் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுது. பியாண்ட் த பேசிக் நீட்ஸ், அந்த அடிப்படை தேவைகளுக்கு மேல ஒரு குறிக்கோளை நோக்கி நீங்க பயணிக்கிறீங்க இல்லையா, அதை அடையறதுக்கு சில கிரகங்கள் தடையா இருக்கு. லாபஸ்தானத்துல கேது பகவான் இருக்கார். உங்களுக்கு நீங்க போய் கேட்டா எது வேணாலும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க, ஆனா நீங்க போய் கேட்க மாட்டீங்க. தன்மானம் இடிக்கிறதே, எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா, ஒரு சுய கௌரவம் இருக்கு இல்லையா, நாம் போய் அவங்கள்ட்ட எப்படி கேட்கறது? அந்த மாதிரி இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு ஒரு மாயையை உண்டு பண்றார். அதுதான் ஏக்கம். எதுத்தாப்புல இருக்கு, அது நம்ம கைக்கு வரமாட்டேங்கிறதே அப்படிங்கக்கூடிய ஏக்கம். தசமஸ்தான அதிபதி பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். தொழில் ரீதியா பெரிய பிரம்மாண்டமான கனவு இருக்கு, என்கிட்ட உழைப்பு இருக்கு, என்கிட்ட திறமை இருக்கு, அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கு, ஆனா செயல்படுத்த முடியலையே அப்படிங்கக்கூடிய ஒரு வருத்தம் காணப்படுறது. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை திடீர்னு கிடைக்கிறது. நான் செஞ்சு காமிக்கிறேன். உங்கள் ராசிநாதன் சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடந்து வர்றார். ராசிநாதன் சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆற்றல் கிடைக்கும், ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். நம்மால சாதிச்சு காமிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் ஆள் மனசுல வந்துடுத்து. அந்த சின்ன ஃபயர் உள்ள வந்துடுத்துனாலே போறோம், உங்களால சாதிக்க முடியும். இப்ப இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டிய வாரம். லாபஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை கடந்து வர்றார். ஏதோ ஒரு குழந்தைகள் ரீதியான ஒரு பெரிய செலவு, அது செஞ்சு ஆகணுமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா குழந்தைகள் செய்யுங்கன்னு சொல்றாங்க. உங்க மனதுக்கு இது ஒரு முக்கியமான செலவா படல, நீங்க அதை நிச்சயமா சுட்டி காட்டுங்க. இன்னைக்கு குழந்தைகளுக்கு உங்களது பொருளாதாரத்தை நீங்கள் சுட்டி காட்ட வேண்டிய தருவாயில் இருக்கிறீர்கள். நீங்க ஓப்பனா பேசுங்க, என் கையில இவ்வளவுதான் இருக்கு, நான் இவ்வளவுதான் இன்னைக்கு செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறத நீங்க சொன்னீங்கன்னா, அந்த நேரத்தில் அந்த குழந்தைங்க கோவப்பட்டாலும் அடுத்த நிமிஷம் நிச்சயமாக உங்களுடைய பொருளாதார நிலையை குழந்தைகள் உணர்ந்து கொள்வார்கள். ஆகையினாலே குழந்தைகள் ரீதியான செலவுகள் செய்யும் பொழுது பொறுமை தேவை, நிதானம் தேவை. அதை போல கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர். உங்க மனசுல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த எதிர்பார்ப்புகளை பரஸ்பரம் நீங்க குடும்பத்துல பேசித்தான் ஆகணும். உங்களுடைய தேவைகள், உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு உங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இந்த கலியுகத்துல நீங்க கேட்டால்தான் கிடைக்கும். அது வீடாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, வெளி உலகமாக இருந்தாலும் சரி, உங்களது தேவைகளை, உங்களது உரிமைகளை நீங்கள் கேட்டு பெற வேண்டும் என்ற அனுபவத்தை பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போறது.
பஞ்சமஸ்தானத்திலே ராகு பகவான் கடந்து வருகின்றார். குலதெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். குலதெய்வத்தினுடைய திருநாமாவை தொடர்ந்து சிந்திப்பது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ குருபியோ நமஹ. உலக தமிழ் வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். 1/5/2024 குரு பெயர்ச்சி நடைபெறுகின்றது. சுஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை 28 நாழிகை 22 வினாடிக்கு மாலை மணி சுமார் 5:19க்கு நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் 2வது பாதம் ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகின்றார். மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய 1/5/2024 அன்று நமது பைரவர் சக்தி பீடத்தில் ராஜ குரு ஹோமங்கள் காலை முதல் மாலை வரை நடைபெற இருக்கின்றது. அன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய பூஜையில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு பூஜையில் பூஜிக்கப்பட்ட விசேஷமான குரு பகவானுடைய யந்திரம், குரு பகவானுடைய டாலர், வெள்ளி முலாம் பூசப்பட்ட டாலர் இவைகளை நீங்கள் பெற்று இறைவனது தனிப்பெரும் கருணையை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள், கடக ராசி சார்ந்த பக்த கொடிகள், கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகள், விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகள், மகர ராசி சார்ந்த பக்த கொடிகள் இவர்களுக்கு மேலும் மேலும் அனுகூலம் பெறுவதற்கு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை நீங்கள் பெறுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். பரிகார ராசி சார்ந்த பக்த கொடிகள் ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம். ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகள், மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகள், சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகள், துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள், தனு ராசி சார்ந்த பக்த கொடிகள், கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகள், மீன ராசி சார்ந்த பக்த கொடிகள் அவசியம் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெறும் பொழுது சிரமங்கள் குறைந்து மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும். ஆகையினால் அனைத்து பக்த கொடிகளும் இந்த வைபவங்களில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கையை தன்னகத்தே உடைய தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் ஒரு ட்ரமாண்டஸான சேஞ்ச் ஏற்பட போகிறது. சேஞ்ச் அப்படின்னா மாற்றம்னா எந்த மாதிரி மாற்றம்? அடுத்த வினா உங்க மனசுல தோன்றது இல்லையா? அனுகூலமான மாற்றமா அப்படின்னு தானே ஃபர்ஸ்ட் கேட்குறோம். நம்ம எல்லாருமே சக்சஸை நோக்கி தானே பயணிக்கிறோம். வெற்றியை நோக்கி பயணிக்கிறது தானே நம்மளது கடமை. வெற்றியை எதிர்பார்ப்பது தானே இயல்பு. அப்ப அந்த சேஞ்ச் அப்படிங்கிறது சக்சஸை கொடுக்குமா? நிச்சயமா கொடுக்கும். உங்களது ராசிக்கு சதுர்கேந்திர ஸ்தானத்தை நோக்கி 5 கிரகங்கள் பயணிக்கின்றன. இந்த சமயத்துல பஞ்சம ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடந்து வருகின்றார். உங்களது ராசியின் நாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தை கடந்து வருகின்றார். தனஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். ஒரு அருமையான அமைப்பு. கடந்த சில மாதங்களாக, கடந்த சில வருடங்களாக உங்கள் ஆழ் மனதில் இருந்த ஒரு பெரிய வினாவுக்கு விடை காணக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போறது. அந்த காலத்தில் உங்களுக்கு இடையூறு செய்தவர்கள், உங்களுக்கு இடர்பாடு செய்தவர்கள், இவர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறது. அதே போல தாய்வழி சொந்தங்கள் மூலம் இருந்த இடர்பாடுகள் விலக போறது. சில பக்த கொடிகளுக்கு தாய்வழி சொந்தங்கள் மூலம் அசையா சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. பஞ்சம ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக வரவேண்டிய வீடுகள், மனைகள், நிலங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறது. அரசு சார்ந்த, அரசியல் சார்ந்த அங்கீகாரங்கள் கிடைக்க போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. உயர் கல்வியை பயிலக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. வேலை வாய்ப்புகள் ரீதியான முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் வெற்றியை கொடுக்க போறது. உங்களது இல்லங்களில் நடைபெறக்கூடிய திருமணங்கள், கிரகப்பிரவேசங்கள் போன்ற சுபமான, மங்களகரமான, மகிழ்ச்சிகரமான வைபவங்களை நடத்தக்கூடிய, நடத்தி வைக்கக்கூடிய, கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. உங்களது
இளமை பருவத்தில் உங்களோடு பயின்ற சக மாணவர்களுடைய நட்பை பெறக்கூடிய, அவர்களை சிந்திக்கக்கூடிய, அவர்களை சந்திக்கக்கூடிய, அவர்களோடு வெகு நேரம் தொலைபேசியில் பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. சில பக்த கொடிகளுக்கு சுகமான உல்லாச பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறது. தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. இந்த வாரத்திலே தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகள் எந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். தாய் வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த தமிழ் புத்தாண்டிற்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை தனிப்பதிவாக வழங்கி இருக்கின்றோம். பக்த கொடிகள் அவைகளையும் பார்த்து வாழ்க்கையில் வெற்றியை சிந்திப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். குலதெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு 5 கிரகங்கள் முயற்சி ஸ்தானத்தில் கடந்து வருகின்றது. இந்த 5 கிரக சேர்க்கை முயற்சி ஸ்தானத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும். மாணவ செல்வங்களுக்கு கல்வி ரீதியான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். குழந்தைகளுடைய எதிர்காலம் ரீதியான தீர்மானங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். கடந்த காலத்தில் இருந்த இடர்பாடுகள், இடையூறுகள் விலகுவதை பிரத்யட்சமாக உணர முடியும். சதுர்லாப ஸ்தானாதிபதி வாக்குஸ்தானத்தை கடந்து வருகின்றார். பொருளாதாரத்தில் எதிர்பாராத விதத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள். பல பக்த கொடிகளுக்கு ஒரு வினா, உங்களை நீங்களே கிள்ளி பார்ப்பீர்கள். ராசிநாதன் தனஸ்தானத்தை கடந்து வருகின்றார். சனி பகவான் 2வது ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது 7.5 சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் இருக்கும் பொழுது மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பொருளாதாரத்தில் ஒரு பிரம்மாண்ட உயர்வு ஏற்படுகின்றதே என்பதை நீங்கள் உணரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போறது. இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு பொருளாதார தேவை அப்படின்னா நண்பர்களிடத்திலே, உற்றார் உறவினரிடத்திலே போய் எனக்கு இவ்வளவு பண தேவைகள் இருக்கு அப்படிங்கிறத பேசக்கூடிய இயல்பு மனிதர்கள்ட்ட இருக்கு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா உற்றார் உறவினர்களோடு பேசக்கூடிய இயல்பு காணப்படுறது. ஆனால் எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய தொகை, பல லட்சம் ரூபாய் லாபம் கிடைத்தாலோ, பல லட்சம் ரூபாய் உங்கள் கைக்கு வந்தாலோ யாரிடத்திலும் போய் எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு சொல்வது கிடையாது. அதிலும் மகர ராசி சார்ந்த பக்த கொடிகள் பொருளாதார ரீதியான விஷயங்களை சிந்திப்பதில் கெட்டிக்காரர்கள். சதுர் லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் தனஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது இந்த வாரத்தில் உங்களுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள், ட்ரமாண்டஸ் growth. எப்பவோ போட்டிருந்த டெபாசிட் இன்னைக்கு பெரிய அமௌண்ட்டாக உங்கள் கைக்கு வரும். எப்பவோ வாங்கி வச்சிருந்த தங்கம் இந்த காலகட்டங்களில் ஒரு பெரிய இவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சு பார்ப்பீங்க. எப்பவோ வாங்கி வச்சிருந்த ஷேர் மார்க்கெட் இப்போ எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். என்றோ தெருமூலையில் வாங்கி வைத்திருந்த இடம், மனை, வீடு இன்னைக்கு பல கோடி ரூபாய்க்கு போகிறோம். அவைகளை எல்லாம் சிந்தித்து மகிழ்வை சிந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைவதை நீங்கள் உணர முடியும். இருந்தாலும் இந்த வாரத்தில் எந்தெந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? தாயினுடைய ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தாய் வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். வாக்குறுதிகள் கொடுப்பதை முற்றிலுமாக குறைத்து கொள்ள வேண்டும். விட்னஸ் சிக்னேச்சர் போட வேண்டாம். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு மகாலட்சுமி வழிபாடு செய்வது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்த கொடிகளே, கும்பராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்கள் நாடி வரப்போறது.
சதுர்பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தனஸ்தானத்தை கடந்து வருவது அருமையான கிரக அமைப்பு. கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அன்எக்ஸ்பெக்டட் இன்கம், எதிர்பாராத பொருளாதார வரவுகள் கிடைக்க போறது. குடும்பங்கள்ல மங்களகரமான மகிழ்ச்சிகரமான வைபவங்கள் நடக்க போறது. கும்ப ராசி சார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு ஒரு வினா, ஜென்ம சனி பகவானுடைய தாக்கம் ஏற்படும் பொழுது எப்படி எங்களுக்கு பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்படும், எப்படி எங்களது குடும்பங்கள்ல மகிழ்ச்சி பெருகும் என்ற வினா ஜோதிட ஆர்வலர்களுக்கு மனதில் எழலாம். உங்களது ராசிக்கு சதுர்பாக்யாதிபதி 4, 9க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது உங்களது பேச்சாற்றல் மூலம் பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் பெறுவீர்கள். குடும்பங்கள்ல சுப வைபவங்கள் நடக்கும். சுப வைபவங்களை நடத்தி வைப்பீர்கள். சுப வைபவங்கள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைக்கும். மக்களுடைய அன்பையும் ஆதரவையும் முழுமையாக பெறுவீர்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பை உணரக்கூடிய, உங்களுக்கு பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பையும் மரியாதையும் உணரக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க போறது. அதே சமயத்தில் சப்தமஸ்தானாதிபதி வாக்குஸ்தானத்தை கடக்கும் பொழுது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவரோடு நீங்கள் பேசும்பொழுது பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேச வேண்டும். கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது பொறுமை தேவை, நிதானம் தேவை. அதே போல குடும்பத்திலும் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் வாக்குறுதிகளை கொடுக்கவே கூடாது. நீங்க ஏதாவது இன்னைக்கு சாயங்காலம் ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு நீங்க வெளில வந்திருப்பீங்க. ஆபீஸ்ல சாயங்காலம் நீங்க அந்த நேரத்துக்கு வர முடியாது. உடனே அவங்க உங்க மேல ரொம்ப கோச்சுப்பாங்க. அதே போல இல்லத்தரசிகள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு இன்னைக்கு இதை சமைச்சு வைக்கிறேன்னு சொல்லக்கூடாது. சமைச்சு வைக்கிறேன்னு சொல்லி வச்சா ஏதாவது ஒரு கெஸ்ட் வந்திருப்பாங்க, நீங்க அந்த சமையலை பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்ப வீட்டுக்கு வரக்கூடிய கணவர் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு நீ சொல்ற, இன்னைக்கு செய்யலையே அப்படின்னு கேட்பாங்க. அதை போல சூழ்நிலைகள் இந்த காலகட்டங்களில் இந்த வாரத்திலே கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகள் வாக்குறுதிகள் கொடுப்பதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். உங்க எழுத்தாப்புல யாராவது கோபத்தை தூண்டக்கூடிய வகைகளில் நடந்து கொள்வார்கள். நீங்கள் கோபப்படக்கூடாது. 3, 10க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களது ராசியை கடந்து வருகின்றார். 4 பேர் சேர்ந்து உங்க கோபத்தை தூண்டக்கூடிய, உங்களிடத்திலே ஒரு ஆத்திரத்தை தூண்டக்கூடிய வகைகளில் பல வார்த்தைகளை பேசினாலும் பல செயல்களில் ஈடுபட்டாலும் நீங்கள் கோபப்படக்கூடாது என்ற சிந்தனைகளோடு வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டும். ஒவ்வொரு சிந்தனைகள், ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் இந்த வாரத்தில் பொறுமையை பின்பற்ற வேண்டும், நிதானத்தை பின்பற்ற வேண்டும். வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். ஆகையினால் பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேச வேண்டும். மெஷர் யுவர் வேர்ட்ஸ் பிஃபோர் லெட் இட்ஸ் ஃபால்ஸ். உங்களது வாயிலிருந்து விடக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் யோஜனை செய்து பேசுங்கள். பொறுமையாக பேசுங்கள், மௌனமாக இருங்கள். சிரித்த முகத்தோடு பிறர் கூறக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி செயல்படும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். நவக்கிரக வழிபாடு செய்வது, கோளறு பதிகத்தை படிப்பது, கேட்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். பண்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசி சார்ந்த பக்த கொடிகள் எதையும் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள். கடந்த சில பதிவுகளில் சாஸ்திர சம்பிரதாயங்கள் ரீதியான தகவல்களை பதிவிட்டிருந்தோம். அதற்கான உங்களது உயர்ந்த கருத்துக்களை எங்களுக்கு கூறிய அனைவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள். மீன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் அபரிமிதமான மாற்றங்கள் நாடி வரப்போறது. உங்களது எதிர்பார்த்த எண்ணங்கள் வெற்றியை கொடுக்க போறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக போறது. உங்களது பேச்சாற்றல் அனுகூலத்தை கொடுக்க போறது. உங்களது பேச்சாற்றல் மூலம் மகிழ்ச்சி ஆனந்தம் பெருக போறது. அது ராசிக்கு உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றார். இந்த அமைப்பு 1/5/2024 வரை காணப்படுகின்றது. இந்த காலகட்டங்களில் எதிர்கால திட்டங்கள், குழந்தைகள் ரீதியான
நாம் தொடங்க வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் தீர்மானிப்பது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். மீன ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு 3-8 அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களது ராசியை கடந்து வருகின்றார். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களது ராசியை கடந்து வரும்பொழுது சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7வது ஸ்தானத்தை சுக்கிர பகவானுடைய பார்வை பதிகின்றது. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. பொருளாதாரத்தில் ஒரு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. அசையா சொத்துக்கள், வீடுகள், மனைகள், நிலங்கள் ரீதியான ஒரு சுப செலவை சிந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. அரசு சார்ந்த, அரசியல் சார்ந்த முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. இந்த காலகட்டங்களில் அரசு சார்ந்த உங்களது முயற்சிகளை எல்லாம் முடுக்கி விடுங்கள். வண்டி வாகனம் ரீதியாக ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பழுதுகளை கூட உடனடியாக கவனிக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்திப்பது நல்லது. எந்த அளவுக்கு கணவன் மனைவி அன்பு ரீதியான முயற்சிகள் ஏற்பட்டாலும் ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். வெளியூர் தகவல்கள், வெளிநாட்டு தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள், மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. பிள்ளைப்பேர் வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள், மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள், அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போகிறது. உங்களது ராசிக்கு 11-12 அதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடிய சொர்ண ஆகிருஷ்ண பைரவர் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அனுகிரவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. ஸ்ரீ குருபியோ நமஹ. உலக தமிழ் வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். 1/5/2024 குரு பெயர்ச்சி நடைபெறுகின்றது. சுஸ்திஸ்ரீ குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை 28 நாழிகை 22 வினாடிக்கு மாலை மணி சுமார் 5:19க்கு நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் 2வது பாதம் ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகின்றார். மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய 1/5/2024 அன்று நமது பைரவர் சக்தி பீடத்தில் ராஜ குரு ஹோமங்கள் காலை முதல் மாலை வரை நடைபெற இருக்கின்றது. அன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய பூஜையில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு பூஜையில் பூஜிக்கப்பட்ட விசேஷமான குரு பகவானுடைய யந்திரம், குரு பகவானுடைய டாலர், வெள்ளி முலாம் பூசப்பட்ட டாலர் இவைகளை நீங்கள் பெற்று இறைவனது தனிப்பெரும் கருணையை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள்: மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகள், கடக ராசி சார்ந்த பக்த கோடிகள், கன்யா ராசி சார்ந்த பக்த கோடிகள், விருச்சிக ராசி சார்ந்த பக்த கோடிகள், மகர ராசி சார்ந்த பக்த கோடிகள். இவர்களுக்கு மேலும் மேலும் அனுகூலம் பெறுவதற்கு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை நீங்கள் பெறுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். பரிகார ராசி சார்ந்த பக்த கோடிகள்: ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம். ரிஷப ராசி சார்ந்த பக்த கோடிகள், மிதுன ராசி சார்ந்த பக்த கோடிகள், சிம்ம ராசி சார்ந்த பக்த கோடிகள், துலா ராசி சார்ந்த பக்த கோடிகள், தனு ராசி சார்ந்த பக்த கோடிகள், கும்ப ராசி சார்ந்த பக்த கோடிகள், மீன ராசி சார்ந்த பக்த கோடிகள் அவசியம் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெறும் பொழுது சிரமங்கள் குறைந்து மாற்றங்கள், ஏற்றங்களை கொடுக்கும். ஆகையினால் அனைத்து பக்த கோடிகளும் இந்த வைபவங்களில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். நல்வாழ்த்துக்கள். புதுவை ஸ்ரீ பைரவ சக்தி பீடத்தில் பிரதி தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி தினங்களில் மாலை 4 மணிக்கு பைரவ குருஜி நடத்தும் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவ சர்வ காரிய சித்தி மகாயாகம். இந்த யாக பூஜையில் பங்கு பெற்று கொள்ளும் பொழுது நினைத்தது நடக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். மேலும் ஹோம பூஜையில் வைத்து பூஜை செய்த பைரவருடைய ரக்ஷை, பைரவருடைய நாணயம், ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய சக்கரம் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றோம். மேலும் விவரங்களுக்கு 8300054499. அனைவரும் வருக, பைரவர் திருவருள் பெறுக. அனுமதி இலவசம்.